பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை செய்தி தூரல்களாக பார்க்கலாம். ஐநா வளர்ச்சி திட்டத்தில் நல்லெண்ண தூதராக அமெரிக்க இந்திய நடிகை பத்மலட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க இந்திய நடிகை, மாடல் அழகி, சமையல் கலை வல்லுநர், டிவி நட்சத்திரம், எழுத்தாளர் என பத்மலட்சுமி பல முகங்களை கொண்டவர். கேரளாவில் பிறந்து சென்னையில் வளர்ந்த இவர் தற்போது ஐநா வளர்ச்சி திட்டத்தின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். கோவையில் பக்தர்களுக்கு வாக்கு சொல்லும் போது பூசாரி தவறி விழுந்து உயர்ந்த சம்பவம் பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. சுண்டகாமுத்தூர் பகுதியில் உள்ள ஐயாசாமி திருக்கோவிலில் 20 அடி மரத்தின் மீது அமர்ந்து பூசாரி ஐயாசாமி பக்தர்களுக்கு குறி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சீர்காழி அருகே கேல் குழாய்கள் பதிக்கப்பட்டு வரும் இடங்களை காவல் கண்காணிப்பாளர் வந்தனா நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இப்பகுதியில் புதைக்கப்படும் கேல் குழாய்கள் சரியான ஆழத்தில் புதைக்கப்படவில்லை என நில உரிமையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது ஆழத்தில் புதைக்கப்படாத குழாய்கள் சில தினங்களில் சரியாக புதைக்கப்படும் என கேல் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் திம்மம்பதி குக்கிராமத்தில் உள்ள வீடுகள் மற்றும் பள்ளிக்கூடத்திற்கு உயர்மின் அழுத்த மின்பாதை மற்றும் மின்மாற்றி இணைப்பு வழங்கப்பட்டதால் மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இங்குள்ள 11 கிராமங்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் இருந்த நிலையில் மத்திய அரசின் தீனதயாள் உபாத்யாய கிராம ஜோதி திட்டத்தின் கீழ் மின்வசதி ஏற்படுத்தி தரப்பட்டன. புகழ்பெற்ற ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் 5 நாள் நாட்டியாஞ்சலி நிறைவு பெற்றது. உலகில் உள்ள நாட்டிய கலைஞர்கள் சிதம்பரத்தில் உள்ள நடராஜன் சன்னதியின் முன்பு தங்களது நாட்டிய கலையை நடராஜ பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வது வழக்கம். அந்த வகையில் பாரதத்தின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம், கதக், குச்சிப்புடி உள்ளிட்ட நடனங்கள் நடைபெற்றது. வேதாரண்யம் அடுத்த காரியப்பட்டினத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்த்து 7வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கரியாப்பட்டினத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு இயல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேதாரண்யம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்தினால் விளைநிலங்கள் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படும் என்றும் விவசாய நிலங்களை அழிக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். குட்டி போலீஸ் மூலம் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் கவரைப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் காவலர்கள் உடையணிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது சாலை விதிகளை பின்பற்றி வாகனங்களை ஓட்டுபவர்களை பாராட்டி இனிப்புகளை வழங்கினர். மேலும் சாலை விதிகளை முறையாக பின்பற்றாதவர்களின் விவரங்களை தங்கள் புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். பைக் ஓட்டும் போது சில பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட்டுறாங்க, அதனால் சாலை விபத்து நடக்குது. கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடாமல் ஃபோன் பேசி போனதுனால சாலை விபத்து நடக்குது. முக்கியமாக ஃபோன் பேசாதீங்க. ஃபோன் பேசினா மைண்ட் டைவர்ட் ஆகி நமக்கு சாலை விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஃபோனால் தான் சாலை விபத்து நடக்குது. ஃபோன் அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்தால் எங்கேயாச்சும் ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் பேசுங்க. நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு பைக் ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சாலை விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க இந்த குட்டி போலீஸ் மூலமா எல்லா ஸ்கூல்லையும் நடந்தால் சாலை விபத்தை நம்ம தடுத்துடலாம். தூத்துக்குடியில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உடனடி தீவிர சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதியதாக கட்டப்பட்ட மருத்துவ பிரிவை ஆட்சியர் சந்தீப் நந்தூரி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அம்மா தாய் சேய் நல பெட்டகங்கள் மற்றும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை ஆன்லைனில் பெறும் வகையில் புதிய இணையத்தை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க இந்த மையம் சிறப்பாக செயல்படும் என்றும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு பச்சை, சிவப்பு, மஞ்சள் என 3 பிரிவுகளின் அடிப்படையில் சிகிச்சை நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.